ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரானில் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லியிருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். குரானில் இயேசு கிறிஸ்துவை பற்றி 93 முறை குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. அதில் இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமானாகவும், அவர் ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அப்புறம் கடவுளின் இறுதி தூதர், கடவுளின் ஊழியர், கடவுளால் அனுப்பப்பட்டவர், அப்புறம் மேரியின் மகன், கடவுளால் பல அற்புதங்களை செஞ்சவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அல்லாஹ்வினுடைய வார்த்தை, ஒரு ஆவி இப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் இதுலேருந்து எதை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அல்லாஹ்வின் வார்த்தை, அதாவது அல்லாஹ்னா அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன் வந்துச்சு. அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுளின் வார்த்தை, அதாவது அல்லாஹ்வின் வார்த்தை அப்படின்னு கடவுளின் வார்த்தை. ஸோ சரி, அதே இது பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோவானுடைய சுவிசேஷ அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இதில் அல்லாஹ்வின் வார்த்தை, கடவுளின் வார்த்தை, இதில் அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இதை பற்றி இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லை, அதாவது குரான் இயேசு கிறிஸ்துவை பற்றி 93 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, அதாவது குரான்லேயுமே இஸ்லாமியர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம்லேயும் பார்த்தீங்கன்னா, அவர் கடவுளோடைய மகன் இல்லை, அவர் உயிர் தள்ளலை, இறந்து உயிர் தள்ளலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அவர் காணப்படாமல் போனார், மறைஞ்சு போயிட்டார் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேதாகமத்துலேயும் சரி, இந்த உலகத்துலேயும் சரி ப்ரூஃப் இருக்குது. இயேசு கிறிஸ்து அரைஞ்சது எல்லாமே இருக்குது. காணப்படாமல் போனார் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ அவர் உயிர் தெழுந்தார், அவருடைய கல்லறையும் இருக்குது. அந்த கல்லறையில் அவர் உடம்பு இல்லை. இத்தனை வருஷ காலங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் கண்டுபிடிக்கலை. ஓகேவா? ஸோ அல்லாஹ்வின் வார்த்தை நான் சொன்ன அந்த விஷயம், இதையும் இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஓகே, எப்படி பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்றதுக்கு பல ஆதாரங்கள் இந்த பூமியில் இருக்குது. ஸோ குரான் ஒரு மெயினாக அதை சொல்லலை அப்படின்றதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த நாள்